அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீரன் சின்னமலை சின்னமலையை பற்றி கொடுத்திருக்கிற விளக்கங்களை பார்க்கலாம். தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தீரன் சின்னமலை. இவரை எப்படி அழைச்சாங்கன்னா தீர்த்தகிரி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் தான் தீரன் சின்னமலை. இந்த தீர்த்தகிரி பிறந்த வருடம் எப்போனா தீரன் சின்னமலை பிறந்தது 1756 வருடத்தில் இவர் பிறந்திருக்காரு. சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் போன்ற பல பயிற்சிகளை இவர் பெற்றிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, கொங்கு பகுதியில் கட்ட பஞ்சாயத்து, நில வழக்குகள் வருது, குடும்ப பிரச்சனை வருது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருந்தார். நிலத்தில் ஏதாவது பிரச்சனைனா இவர்கிட்ட தான் வருவாங்க. இந்த தீர்த்தகிரின்னு சொல்லக்கூடிய இந்த தீரன் சின்னமலை கிட்ட தான் வருவாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் இவர்கிட்ட தான் வருவாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறவராட்டு இவர் இருந்தார். இந்த கொங்கு பகுதி எங்கே இருந்துன்னா திப்பு சுல்தானுக்கு மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கொங்கு பகுதி. இந்த மைசூர் சுல்தானுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வரி வசூலித்தது யாருன்னா திப்பு சுல்தானோட திவானா இருந்த முகமது அலி என்பவர் தான் இந்த இடத்துக்கு வரி வசூலித்துக்கிட்டு இருந்தார். ஒரு முறை இந்த முகமது அலி என்ன பண்ணுறாருன்னா, வரி வசூலித்துட்டு போகிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த தீர்த்தகிரின்னு சொல்கிறவர் அவரை வழி மறித்து அவர் கையில் இருக்கிற வரி பணத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறாருன்னா பறிச்சிடுறாரு. பணத்தை எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட திவான்கிட்ட உன்னோட சுல்தானுக்கிட்ட மைசூர் சுல்தான்கிட்ட நீ போய் சொல்லு, அந்த பணம் எங்கே போச்சுதுன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்ன மலை அந்த பணத்தை பறிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த முகமது அலிகிட்ட சொல்லி அனுப்புகிறார். மைசூர் சுல்தான்கிட்ட சொல்கிறதுக்காக சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி சொல்லி அனுப்புனதுனால அப்படி அவர் அந்த மலைப்பகுதியில் சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் இடையில வச்சு அந்த பணத்தை வழிப்பறித்து எடுத்ததுனால, இப்படி சொல்லி அனுப்புனதுனால தான் இவரோட பேர் தீரன் சின்னமலை. ஏன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் எடுக்கக்கூடிய சின்ன மலை தான் இந்த பணத்தை பறிச்சிடுச்சு, கொள்ளையடிச்சிச்சின்னு சொன்னதுனால தான் இவரோட பேர் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் வந்தது. இப்படி இந்த மைசூர் சுல்தானை ரொம்ப அவமதிப்புக்கு உள்ளானதுனால இந்த மைசூர் சுல்தான் யார் மேலே, இந்த தீர்த்தகிரி என்று சொல்லக்கூடிய தீரன் சின்னமலை மேலே ரொம்ப கோபமாக இருந்தார். அதற்காக என்ன செய்கிறாருன்னா, இந்த தீரன் சின்னமலைக்கு மேலே போர் தொடுக்கிறாரு. இந்த தீரன் சின்னமலையோட போர் வீரர்களும் இந்த மைசூர் சுல்தானோட போர் வீரர்களும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிச்சுது. இதில் சின்னமலை என்ன செய்கிறாருன்னா வெற்றி பெறாரு. இந்த போரில் நொய்யல் ஆற்றங்கரையில் நடைபெற்ற போரில் சின்னமலை வெற்றி பெற்றுட்டார். இதில் திப்பு சுல்தான் என்ன செய்கிறாருன்னா, திப்பு சுல்தானுக்கு இறப்புக்கு பிறகு அவர் இருந்த கோட்டையை விட்டு என்ன செய்யலைன்னா இந்த தீரன் சின்னமலை வெளியேறலை. அங்கே இருந்துக்கிட்டே தான் என்ன செய்கிறாரு, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியார். அதனால தான் அந்த அவ்விடம் ஓடா நிலை, அந்த திப்பு சுல்தான் இருந்த இடத்துல ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை விட்டு திப்பு சுல்தானுக்கு இறப்புக்கு பிறகு இந்த தீரன் சின்னமலை வெளியேறல, அங்கே இருந்துக்கிட்டே ஆங்கிலேயரை எதிர்க்கிறாரு. அதனால அந்த இடம் எப்படி அழைக்கப்படுதுன்னா ஓடா நிலைன்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இவர் ஆங்கிலேயரை எந்த போர் முறையில் எதிர்த்தார்னா கொரில்லா போர் முறையை பின்பற்றினார். மறைந்திருந்து தாக்கக்கூடிய அந்த கொரில்லா போர் முறையில் தான் இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். இதனால் ரொம்ப கோபம் அடைந்த இந்த மைசூர் சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா, அவரையும் அவருடைய சகோதரர்களையும் எங்கேன்னா சங்ககிரின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாரு, சிறை வைக்கிறாரு. சங்ககிரின்னு இடத்துல அவரை கைது செய்து சங்ககிரியில் வச்சு என்ன செய்கிறாருன்னா சிறை வைக்கிறாங்க. அந்த சங்ககிரியில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் 1805 ஜூலை 31 இவரை தூக்கில் இடுறாங்க. இதுதான் தீரன் சின்னமலையோட வரலாறு. நன்றி.